ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஏதாவது ஒரு விதத்தில் இயன்றதை இயேசுக்காக செய்கிற ஊழியம் செய்கிற நாட்களாய் மாறட்டும். உங்களை மாற்றுங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுக்காக பயன்படுங்கள். சீனாவிலே மிஷனரியாக இருந்த ஒரு நல்ல மிஷனரி, மிகவும் திறமை உள்ளவர். இவரை கேள்விப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி அவரை அழைத்து குறிப்பிட்ட சம்பளம் தருவதாக சொல்லி தங்கள் கம்பெனியில் பயணிக்க வேலை செய்து அழைத்தார்கள். அவர் மறுத்துவிட்டார். மறுபடியும் அவரை கூப்பிட்டு எத்தனையோ மடங்கு அதிகமான சம்பளத்தை தர்றோம், இந்த கம்பெனியை பொறுப்படுத்தி நடத்துங்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் மறுத்து விட்டார். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன்னு கேட்டாங்க. ஏன் இதை விட கூடுன சம்பளம் யாரும் தேசத்தில் தர முடியாது, ஏன் மறுத்து விட்டீர்கள்? அவர் சொன்னார், ஆண்டவருக்காக நான் பெரிய வேலையை செய்கிறேன், அதை விட்டு நான் இங்கே வரவில்லை என்று சொன்னார். இதே போல தான் பில்லி கிரஹாமுக்கும் நடந்தது. அமெரிக்காவில் ஒரு முறை ஜனாதிபதியாக இருங்க அப்படின்னு கேட்டபோது உங்களுக்கு பெரிய மாசு இருக்குது, ஏன்னா அவருடைய கூட்டங்களில் லட்சங்கள் கூடுவார்கள். அவர் சொன்னார், பெரிய ஊழியத்தை செய்கிறேன், அதை விட்டு நான் கீழான ஒரு ஊழியத்தை வர விரும்பலை, நான் தேவனுடைய ராட்சியத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அம்பாஷடர் ஆஃப் காட் அப்படின்னு அவர் சொன்னார். ஆண்டவர் நல்லவர். எவ்வளவு தெளிவான அனுபவம் இருக்கிறது. பகுதி நேர ஊழியமா, சண்டே கிளாஸ் ஊழியமா, சிறுவர் ஊழியமா, ஒரு இயேசு பற்றி சொல்லுகிற ஊழியமா, துண்டு பிரதி அறிவிக்கிற ஊழியமா, ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஊழியமா செய்யுங்க. எந்த ஊழியத்தை செய்தாலும் மேன்மை உண்டு. ஆமேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதனால் கட்டாயம் கனம் பண்ணுவார். ஒரு சர்ச்சை துடைக்கிற ஊழியமா செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒரு பணிவிடை ஊழியமா செய்யுங்க. எந்த வேலையாக ஒரு பாடல் ஊழியமா செய்யுங்க, ஒரு ஜெப ஊழியமா செய்யுங்க. சில நேரம் கடவுள் வார்த்தையை பேச சொல்றாங்களா, பேசுங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. ஆமீன். ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தருக்கு பணிவிடை செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். யோவான் 12:26. ஆமென். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்லும்போது என்ன கனம் பண்றவங்கள நானும் கனம் பண்ணுவேங்கிறார். நீ எப்போ ஊழியம் செய்கிறீங்களோ அவரை கனம் பண்றீங்க. அப்படி செய்து பாருங்க, அவர் உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள், உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, தொடர்ந்து கர்த்தருக்காக ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்ய கிருபை தாரும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நாளுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.